வணக்கம். பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. வட மாநிலத்தவர் வாக்குக்காகவே பிஜேபி எஸ்ஐஆர் நடத்த உள்ளதாகவும், மாநில உரிமையும் பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதற்கு வழிவகை செய்யும் என வாக்குவாதம். அவசரமாக ஒரே மாதத்தில் ஏன் நடத்த வேண்டும் என கேள்வி. திருவொற்றியூர் மண்டலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாஜக, சிபிஎம் கடும் வாக்குவாதம் காரசாரமாக நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் நாளை முதல் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்யப்பட உள்ளது. இதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் அழைத்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இதில் திருவொற்றியூர், சென்னை மாநகராட்சி 1வது மண்டலத்தில் ஆலோசனை கூட்டம் தேர்தல் அதிகாரி மற்றும் துணை தாசில்தார் சோபியா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திருவொற்றியூர் தாசில்தார் சகாயராணி, உதவி ஆணையர் பத்மநாபன், அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கே. குப்பன், மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே. கார்த்திக், திமுக சார்பில் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு, பிஜேபி சார்பில் ஜெய்கணேஷ், நாம் தமிழர் கட்சி சார்பில் கோகுல், காங்கிரஸ் கட்சி சார்பில் மாமன்ற உறுப்பினர் எம்.எஸ். திரவியம், சிபிஎம் சார்பில் மாமன்ற உறுப்பினர் ஆர். ஜெயராமன் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர். முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கே. குப்பன் பேசும்போது, கடந்த தேர்தலில் 40,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் தவறுதலாக பதியப்பட்டிருந்தன. அதேபோல் தேர்தல் முடிவுகளிலும் குளறுபடி ஏற்பட்டன. தேர்தல் அதிகாரிகள், நீங்கள் சரியாக செய்யுங்கள், உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். கட்சியினர் இதனை அரசியலுக்காக எதிர்க்கக்கூடாது. இறந்தவர்கள் கண்டிப்பாக சேர்க்கப்பட மாட்டார்கள். வீடு மாறியவர்களுக்கும் விண்ணப்பம் தரப்படாது என அவர்கள் கூறுகிறார்கள். இதை சரியாக செய்யுங்கள். நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம் என கூறினார். மாமன்ற உறுப்பினர் சிபிஎம் ஆர். ஜெயராமன் பேசும்போது, சுருக்கமுறை வாக்காளர் பட்டியலுக்கும் சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியலுக்கும் என்ன வித்தியாசம்? அதே அதிகாரிகள் தான் இப்போதும் பணிபுரிய போகின்றனர். அனைத்து ஆசிரியர்களும் தேர்தல் பணிக்கு வந்துவிட்டால் பள்ளிகள் இயங்குமா? ஒரு மாதத்தில் இந்த பணியை உங்களால் செய்ய முடியுமா? இதில் ஏதோ அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. இதனை நாங்கள் எதிர்க்கிறோம் என கூறி தேர்தல் கமிஷன் குறித்தும் பிஜேபி குறித்தும் பேசினார். இதையடுத்து பிஜேபி தரப்பில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் 2 கட்சி தலைவர்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் கைகலப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவானது. அப்போது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு தலையிட்டு 2 தரப்பையும் சமாதானப்படுத்தினார். அவரவர் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அறிவுறுத்திய நிலையில் கூட்டம் பரபரப்பாக முடிந்தது.
இல்ல, அதுல இருந்ததுல எங்க அப்பா பேரு எனக்கு, எங்க அம்மா பேரு இருக்கு. அவங்களோட சர்டிபிகேட் எழுதி சொல்றாங்க. அவங்க தான் அதுக்கு எனக்கு அட்டாச் போட்டிருக்காங்க என்னோட பையன். அவங்க இப்ப 2000 இந்த வாக்காளர் பட்டியல வந்து அதை கணக்கெடுக்கும் பொழுது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நீ யாரு அப்படி அவங்களுக்கு கூட சர்டிபிகேட் அந்த 2002 இருந்தாங்களா அவங்க சர்டிபிகேட் என்னன்னு சொல்லி அதுல காலம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆல்ரெடி ஸ்பீக்கர்கள் வந்து நல்ல மேல ஆக்கிருக்கீங்க அப்படின்னு போது அவங்களோட இடம் மேற்கொண்டு அதிகமான இடங்களை தான் உருவாக்குறாங்க. இதனால வந்து பெரிய இது இருந்தாங்க. இப்ப வந்து பிஎல்ஓஸ் வந்து கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க பிஎல்ஏ கூட சப்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும் போது ஆப்ல உடனே அப்ரூவ் ஆயிடும். இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க புதுசா இருந்து பண்ண சொல்றதில்ல. அதுல பிழை வருது அப்படிங்கிறதா நாங்க எல்லாருமே சொல்றோம். இவ்வளவு பிழை வரும்போது இந்த குறுகிய காலகட்டத்துல எவ்வளவு பிழை வரும்ன்றது நீங்க பாருங்க. அது நீங்க வந்து ஏற்கனவே இருக்கிற இதை வந்து நீங்க நல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க பண்றதுக்கு அவசியம் இல்லையா? நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணா போதுங்க. நீங்க இருக்கிறத நல்ல வருஷமா வந்து செய்ய முடியாதது இந்த ஒரு மாசத்துல செய்யணும்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? காலகட்டத்தில் எப்படி நீங்க கேட்கிறோம். எல்லா பொறுத்துமே நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியா இருக்கிறோம். நன்றி. இப்போ இறந்தவங்க பேரு ஆல்ரெடி இருக்குதுன்னு சொன்னா டெஸ்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டா இப்போ ஃபார்ம் கொண்டு வர்றாங்க. அதனால நான் உதாரணம் போட்டேன். அதே மாதிரி நான் சார்ந்த 7வது நாடுல சார்லஸ் நகர்ல 2026 அம்மன் சொன்னாப்புல ஓட்டு எடுத்துட்டாங்க. 107 ஓட்டு எடுத்துட்டாங்க. சரி, ஆர்ப்பாட்டம் போடுறது மீடியால வந்துச்சு, எல்லாரும் தெரியும். இது போன்ற முறைகேடு தடுக்க மட்டும்தான் நம்மளுக்கு உதவி பண்ணலாம்.